ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தை பற்றி பேசிய ரன்பீர் கபூர். அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ட்விட்டர்லேயே செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியும். மெயினாக வந்து நம்மளோட சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நம்மளோட நவம்பர் 14ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்து நம்மளோட சூர்யாவோட கங்குவா திரைப்படம் செம்ம பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம எல்லா சூர்யா ஃபேன்ஸுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போயே வந்து கட் அவுட்ஸ்லாம் வந்து நிறைய தேட்டரில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய தேட்டரில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. நாளைக்கு வந்து செம்ம பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின் வந்து நம்ம சூர்யா கிடைக்க போகுது அப்படின்றத வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து வேண்டிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு தான் வந்து திரைப்படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியானும். ஏன்னா வந்து இது நம்மளோட சிறுத்தை சிவாக்கும் ஒரு கம்பேக் திரைப்படமாக அமைய போது, நம்மளோட சூர்யாவுக்கும் ஒரு கம்பேக் திரைப்படம் அமைய போகுது. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருடம் கழிச்சு வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து பெரிய திரையரங்கில் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் ஆகிறதுனால வந்து இந்த திரைப்படத்தோட வசூலில் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்குது முதல் நாளோட வசூல் வந்து எத்தனை கோடி செய்ய போகுது அப்படின்றத வந்து ரசிகர்கள் செம்ம வளர்ந்த ஒரு விஷயத்தை காத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பிரபலங்கள் வந்து இப்போ வந்து கங்குவா திரைப்படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க நிலையில் வந்து இப்போ வந்து நம்மளோட ரன்பீர் கபூர் வந்து நம்ம கங்குவா திரைப்படத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது பாபி தயால் கிட்ட வந்து நம்மளோட ரன்பீர் கபூர் வந்து ஃபோன் பண்ணி கங்குவா திரைப்படத்துக்கு என்னோட விஷஸ் அப்படின்ட்டு வந்து அண்ட் கன்வே மை விஷஸ் டு ஆல் த டீம் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்களாம். இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம பாபி தயால்கிட்ட சொன்னது வந்து அவர் வந்து நம்மளோட கங்குவா டீம்கிட்ட கன்வே பண்ணியிருக்காராம். இந்தமாதிரி ரன்பீர் கபூர் வந்து விஷ் பண்ணாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் பயங்கர ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு.